ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்சராஸ் லைஃப் ஸ்டைல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இங்கே கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஸோ நம்ம எல்லாருமே மார்னிங் வந்து டீ காஃபி குடிப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி குடிக்காமல் நீங்கள் காலையில் ஒரு டீடாக்ஸ் வாட்டர் ஏதாவது ஒன்று குடித்து உங்கள் வந்து கட் ஹெல்த்தை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஸோ அதுக்காக நான் இங்கே வந்து கருவேப்பிலை தான் எடுத்திருக்கேன். ஸோ கருவேப்பிலையை நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பவுலில் வந்து ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்த பிறகு நம்ம கருவேப்பிலையை ஒரு 20 கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியில் போட்டு வச்சுருங்க. அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தையும் நம்ம போட்டுடலாம். இந்த கருவேப்பிலையும் வெந்தயமும் நைட்டு முழுக்க அந்த தண்ணியில் ஊறட்டும். ஊறின பிறகு நீங்கள் மார்னிங் என்ன செய்கிறீங்கன்னா, ஒரு பவுலில் போட்டுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு வடிகட்டி குடிச்சு பாருங்களேன், ரொம்ப நல்லது. ஸோ டீ காஃபி நீங்கள் கண்டிப்பாக குடிக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு 11 o'clock போல் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி லஞ்சுக்காக வந்து நாங்கள் சுவரொட்டி தான் எடுத்திருக்கோம். ஸோ சுவரொட்டியில் ஒரு பெரிய மருத்துவ குணம் என்ன இருக்குன்னா, டாக்டரே வந்து ஆச்சரியப்பட்ட உண்மை என்னன்னா, இது சாப்பிட்டா நம்மளுக்கு 100% வந்து பிளட் வந்து உடனே ஊற ஆரம்பிச்சிடும். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டி நம்ம அம்மாலாம் நம்ம வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே இந்த மாதிரி சுவரொட்டியை தான் அடிக்கடி நம்மளுக்கு சமைச்சு கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு சுவரொட்டி கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். குழந்தைங்க வீட்டில் எல்லாருமே சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. ஸோ சுவரொட்டியில் வந்துட்டு தோல் வந்து ஜவ்வு மாதிரி இருக்கும். அதை ஃபர்ஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துருவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இந்த செவரொட்டியை நீங்கள் கட் பண்ணும்போதே தெரியும், உங்களுக்கு அப்படியே கட்டி மாதிரி ரத்தம் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இதில் ரத்தம் மட்டுமே இருக்கும். அது நம்ம உடம்புக்கு வந்து அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு செவரொட்டி கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு தடவை வந்து நீங்கள் சமைச்சு சாப்பிடுங்க. நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ எனக்கு இன்றைக்கி சுவரொட்டி கிடச்சிச்சு. நான் எப்படி வந்து குக் பண்ணுவேன்னு உங்களுக்கு வந்து சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ சுவரொட்டியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணி எடுத்த பிறகு அதை ஒரு சின்ன குக்கரில் வந்து நம்ம சேர்த்துப்போம். சுவரொட்டி பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் நிறையா விசில் விடணும். அது நல்லா வெந்து வந்தால் தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஸோ சுவரொட்டியை சேர்த்த பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சால்ட், அப்புறம் வந்து கொஞ்சமாக கரம் மசாலா இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டுக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் அரைச்சி ஊற்றி கூட செய்யலாம். பட் சுவரொட்டியை வந்து சாதாரணமாக இந்த மாதிரி தான் செய்வாங்க. ஸோ லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க விட்டுருவோம். கொதிக்க விட்ட பிறகு நம்மளுக்கு சுவரொட்டி வந்து லேசாக இந்த மாதிரி வெந்து வரும். அந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் தண்ணி பத்தலைன்னா திரும்பவும் தண்ணியை ஊற்றிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி விசில் வச்சு எடுக்க போகிறோம். ஸோ சுவரொட்டிக்கு நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 7 விசில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக வெந்து வந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து ஒரு 6லேருந்து 7 விசில் விட்டு எடுத்துட்டேன். நீங்கள் நல்லா விசில் விட்டு எடுத்த பிறகு சூப்பராக உங்களுக்கு வெந்து வந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நல்லா இந்த மாதிரி ட்ரையாக நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் கர்ட் ரைஸ் தான் செஞ்சுருந்தேன். கர்ட் ரைஸ் கூடவே சூப்பரான பொட்டேட்டோ ஃப்ரையும் செஞ்சுருந்தேன். பட் இந்த மாதிரி சுவரொட்டிலாம் கிடைக்கும்போது இது கர்ட் ரைஸ்க்கும் செம்ம சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. பட் ட்ரை பண்ணி சாப்பிட சொல்லுங்கள். வளர வளர அவங்களும் பழகிக்குவாங்க. ஸோ இங்கே பொட்டேட்டோ ஃப்ரையும் இங்கே சூப்பராக ஃப்ரை ஆகிட்டே இருக்குது. ஒரு கர்ட் ரைஸுக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது வந்து பொட்டேட்டோ ஃப்ரையும் கருவாடும் தான். ஸோ வந்து இன்றைக்கி லஞ்சுக்கு நாங்கள் இந்த மாதிரி தான் ஒரு சூப்பரான கர்ட் ரைஸும் கூடவே செம்ம சூப்பராக ஒரு பொட்டேட்டோ ஃப்ரையும் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் உரைக்காமல் காரம் இல்லாமல் செஞ்சுருக்கேன். அது எப்படின்னு நான் சொல்லுறேன். அது கூடவே ஒரு சூப்பரான சுவரொட்டி வறுவலும். ஸோ பொட்டேட்டோ ஃப்ரைக்கு நீங்கள் மஞ்சத்தூள் லைட்டாக மிளகாத்தூள் மட்டும் போட்டு உப்பு போட்டு ஃப்ரை பண்ணி பாருங்களேன், செம்ம சூப்பராக இருக்கும். லன்ச்லாம் முடித்த பிறகு ஈவினிங் வந்து பிள்ளைங்களுக்காக நான் இங்கே ஸ்நாக்ஸுக்காக வாடை தான் வாங்க விட்டுருந்தேன். நீங்கள் நாகூர் காரைக்காலில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாடா ரெசிபி பற்றி தெரிஞ்சிருக்கோம். ஒருவேளை நீங்கள் வேறு ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னா இது ஒரு விதமான வடை ரெசிபி தான். பட் உளுந்து மாவுலலாம் செய்கிறது கிடையாது. ஸோ இது வந்து செய்கிற ப்ராசஸே உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். பட் டேஸ்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு இது பழகிட்டதுனால எங்களுக்கு இந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும். புதுசாக நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு அது வித்தியாசமாக தான் இருக்கும். இந்த வாடாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இறால் வச்சு சுட்டு தருவாங்க. இறால் வந்து சுட்டு தருவாங்க வச்சு. பெரிய இறாலாக இருந்தால் 1 வைப்பாங்க, சின்ன இறாலாக இருந்தால் இந்த மாதிரி 1லேருந்து 3 வச்சு சுட்டு தருவாங்க. ஸோ இந்த வாடாக்கு வந்து ஒரு சைடிஷ் ஒன்று இருக்குது. அது ஒன்றும் இல்லை, வெங்காயம் பச்சை மிளகாவை வந்து உப்பு போட்டு லைட்டாக வதக்கி இதை ஒரு சைடிஷாக கொடுப்பாங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும்.
அன்னைக்கு எங்களுக்கு டே இப்படி தான் போச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக்கும் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய்.